அமெரிக்க பாதுகாப்புத்துறை தமது புதிய B-21 ராய்டரின் முதல் விமான படங்களை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா கடந்த சில ஆண்டுகளாக அதிரகசியம் என்று காத்து வந்த புதிய B-21 ராய்டர் விமானத்தின் நாங்கள் பார்த்த முதல் அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் அவைதான். அந்த விமானம் பறப்பதை காட்டும் சிறிய காணொளியை கூட வெளியிடவில்லை. அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுகிறது. அமெரிக்காவின் எட்வர்ட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தளத்தில் புதிய B-21 ராய்டர் விமான பறத்தலை காட்டும் 3 புதிய புகைப்படங்களின் தொகுப்பாக அது இருந்தது. இப்படி ரகசியம் காக்கப்படும் அளவுக்கு புதிய B-21 ராய்டர் விமானம் அப்படி ஏன் முக்கியமானது? இது ஒரு கனமான குண்டுவீச்சு விமானம், ஹெவி பாம்ப் ஏர்கிராஃப்ட். இப்போதெல்லாம் எந்த நாட்டிடம் உயர் தொழில்நுட்ப விமானம் உள்ளது என்ற போட்டிகள் உள்ளன அல்லவா? 5வது தலைமுறை விமானம், 6வது தலைமுறை விமானம் என்று ஆனாளுக்கு போட்டி போடுகிறார்கள் அல்லவா? அந்த போட்டிகள் எல்லாவற்றையும் விட பெரிய போட்டி யாரிடம் அதி உன்னத கனமான குண்டுவீச்சு விமானம் இருக்கிறது என்ற போட்டிதான். காரணம் இன்றுள்ள சூழ்நிலையில் அதி உன்னத கனமான குண்டுவீச்சு விமானம் இருந்தால்தான் ஒரு தரைப்போரில் குறுகிய காலத்தில் வெற்றி பெற முடியும். உலக அளவில் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் இப்போது 3 நாடுகளிடம்தான் உள்ளன. அந்த 3 நாடுகளும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா. அப்படியானால் கனமான குண்டுவீச்சு விமானங்களை வைத்திருக்கும் ரஷ்யா உக்ரைன் தரைப்போரில் ஏன் குறுகிய காலத்தில் வெற்றி பெற முடியவில்லை? அதற்கு காரணம் ரஷ்யாவிடம் இருப்பவை 1960களில் தயாரிக்கப்பட்ட சோவியத் காலத்து விமானங்கள். அவை தயாரிக்கப்பட்டு 60 ஆண்டுகளாகின்றன. இருப்பினும் உக்ரைன் போரில் ஏற்படுத்தப்பட்ட சேதத்தின் பெரிய அளவிலான சேதம் ரஷ்யாவின் கனமான குண்டுவீச்சு விமானங்களால் ஏற்படுத்தப்பட்ட சேதம்தான். ரஷ்யாவிடம் உள்ளவை பழமையான குண்டுவீச்சு விமானங்கள் என்றால் அமெரிக்கா அல்லது சீனாவிடம் புதிய நவீன குண்டுவீச்சு விமானங்கள் இருக்கின்றனவா? இல்லை, யாரிடமும் புதிய விமானங்கள் இல்லை. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா என்று 3 நாடுகளிடமும் இருப்பவை 1960களிலும் 70களிலும் தயாரிக்கப்பட்ட பழமையான குண்டுவீச்சு விமானங்கள் தான். அதன்பின் குண்டுவீச்சு விமானங்கள் தயாரிக்கப்படவில்லை என்பதன் காரணம் அவற்றின் தயாரிப்பு செலவு மிக மிக அதிகம். இப்போது கனமான குண்டுவீச்சு விமானங்களை வைத்திருக்கும் அதே 3 நாடுகள்தான் புதிய நவீன குண்டுவீச்சு விமானங்களை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கின. மற்ற நாடுகள் செலவு காரணமாக ஒதுங்கிக் கொண்டன. இந்த 3 நாடுகளில் ரஷ்யா பின்தங்கிவிட்டது. விமானத்தின் டிசைனிங் கூட இன்னமும் பூர்த்தியடையவில்லை. உக்ரைன் போருடன் அந்த திட்டத்தையே அவர்கள் பெரும்பாலும் கைவிட்டு விடுவார்கள். அமெரிக்காவும் சீனாவும் ஆளுக்கொரு விமானத்தை தயாரிக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்காவும் சீனாவும் தான் கனமான குண்டுவீச்சு விமான தயாரிப்பில் நேருக்கு நேர் போட்டியில் உள்ளன. அமெரிக்காவின் புதிய மூலோபாய கனமான குண்டுவீச்சு விமானம்தான் ரகசியம் காக்கப்பட்டு தற்போது 3 புகைப்படங்கள் மட்டும் வெளியிடப்பட்டுள்ள B-21 ராய்டர். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட புகைப்படம். B-21 ராய்டர் ரேடாரில் தெரியாத ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானம். இது அமெரிக்க விமானப்படைக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. LRS-B, அதாவது லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பாம்பர் திட்டத்தில் இந்த விமானம் தயாரிக்கப்படுகிறது. நீண்ட தூர வீச்சு கொண்ட கண்டங்களுக்கு இடையிலான மூலோபாய குண்டுவீச்சு விமானம். வளமையான மற்றும் அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய விமானம். அமெரிக்கா தமது விமானத்தின் புகைப்படங்களை வெளியிட்டால் சீனா பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானத்தை எதிர்கொள்ள சீனாவின் குண்டுவீச்சு விமானம் விரைவில் வெளியாகும் என்று சீன ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். 2 அமர்வுகள் என்ற கூட்டத்தில் ஒரு பேட்டியின் போது மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படையின் துணை தளபதி வாங் வெய் சீனாவின் H-20 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்தார். அது விரைவில் வரும், காத்திருங்கள் என்று சீன அரசுக்கு சொந்தமான ஹாங்காங் கமர்ஷியல் டெய்லி பத்திரிகைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் வாங் வெய் கூறினார். சீன விமானம் இந்த ஆண்டு இறுதிக்குள் பறக்க தொடங்கிவிடும் என்று சீன ஊடகங்கள் கூறுகின்றன. 2 அமர்வுகள் கூட்டம் சீன தேசிய மக்கள் காங்கிரஸ் மற்றும் சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் கூட்டம். அதனால் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்கா தமது B-21 விமானம் வளமையான நீண்ட தூர தாக்குதல் திறன்களுடன் பல புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஸ்டெல்த் விமானம் என்கிறது. அதற்கு மேல் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன.
கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விமானிகளால் இயக்கப்படும் B-21 ராய்டர் விமானத்துடன் பல ஆளற்ற விமானங்களும் இணைந்து பறக்கப் போகின்றன. உண்மையில் அது 6வது தலைமுறை தாக்குதல் விமானத்தின் கன்செப்ட். சீன தயாரிப்பு H-20 குண்டுவீச்சு விமானம் 2016ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்ட ரகசியமாக உள்ள ஒரு திட்டம். அதன் நிஜமான புகைப்படம் ஒன்று கூட வெளியிடப்படவில்லை. கம்ப்யூட்டர் டிசைனிங் வெளியிடப்பட்டுள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டவை எல்லாமே உருவகப்படுத்தப்பட்ட படங்கள்தான். அமெரிக்கா வெளியிட்டுள்ள B-21 ராய்டர் விமானத்தின் புகைப்படங்களிலிருந்து பல விஷயங்களை கிரகிக்க முடியவில்லை. அப்படியான கோணத்தில் தான் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் மிக குறைந்த கவனிக்கக்கூடிய அம்சம், அதாவது வெரி லோ அப்சர்வபிள் ஃபீச்சர் வடிவமைப்பில் தெரிகிறது. இது இந்த விமானத்தின் முன்னோடியான B-2 விமானத்தில் காணப்படும் கொக்கு போன்ற மூக்கு மற்றும் சின்லைன் ஆகியவற்றை விட மிகவும் நேர்த்தியாக உள்ளது. B-21 விமானத்தின் இப்போது பிரபலமான காக்பிட் பக்க சாரள வடிவமைப்பை இன்னமும் தெளிவாக இந்த புகைப்படங்களில் காண்கிறோம். அதன் சிறிய ஸ்ட்ராப்சாய்டல் வியூ போர்ட்ஸ் பெரும்பாலும் கையொப்ப கட்டுப்பாட்டுக்காக தட் சிக்னேச்சர் கண்ட்ரோல் வைக்கப்பட்டிருக்கலாம். ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானம் ரேடாரில் தெரியாமல் இருப்பதற்கான அம்சங்களில் அதுவும் ஒன்று. விமானத்தின் முன்னோக்கிய விண்ஸ்கிரீன் ஓரளவு வரையறுக்கப்பட்ட பார்வையை வைத்திருக்கிறது. இது விமான எரிபொருள் நிரப்புதலுக்கு உகந்ததாக தெரிகிறது. அதன் காக்பிட் பகுதிக்கு மேலே உள்ள இஜெக்ஷன் இருக்கை துளைகள் மற்றும் அதன் எரிபொருள் நிரப்பும் ரிசெப்டாக்கிள் போர்ட் ஆகியவை புகைப்படத்தில் தெளிவாக தெரிகின்றன. இந்த விமானம் F-22 மற்றும் F-35 5வது தலைமுறை விமானங்களில் இருப்பது போன்ற எரிபொருள் நிரப்புதல் குறியீட்டை அதன் முதுகுத்தோலில் பயன்படுத்துகிறது. அதற்கு மேல் அந்த புகைப்படங்களில் இருந்து எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. B-21 ராய்டர் விமானம் அமெரிக்க விமானப்படை இப்போது வைத்திருக்கும் B-2 ஸ்பிரைட் விமானத்தின் ஏதோ ஒரு வகை மேம்படுத்தப்பட்ட விமானம் அல்லது அதை அடிப்படையாக கொண்ட புதிய தொழில்நுட்ப விமானம் போன்ற தோற்றத்தில் உள்ளது. அதனால் B-2 ஸ்பிரைட் விமானம் பறக்கும்போது அதன் வினோதமான உருவத் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். சரி, B-21 ராய்டர் விமானத்துடன் ஒப்பிடும்போது சீன தயாரிப்பு H-20 குண்டுவீச்சு விமானம் எப்படி இருக்கும்? சியான் H-20 என்று அழைக்கப்படும் சீனாவின் புதிய தொலைதூர ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானம் என்னவாக இருந்தாலும் அது அமெரிக்க டிசைனிங்குக்கு அருகே கூட இருக்காது என்று அமெரிக்க DoD உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். H-20யில் உள்ள விஷயம் என்னவென்றால், நீங்கள் அந்த விமானத்தின் கம்ப்யூட்டர் டிசைனிங்கை பார்க்கும்போது அது B-21 ராய்டர் விமானத்தின் LO, அதாவது லோ அப்சர்வபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது குறைந்த கவனிக்கக்கூடிய தளங்களைப் போல எங்குமில்லை.
B-21 ரைடர் விமானத்தின் எல்லோ நிச்சயமாக மேம்பட்டது என்று அந்த அதிகாரி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அவர்கள் நிறையவே பொறியியல் டிசைனிங் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். நீங்கள் உண்மையில் அந்த விமானத்தின் திறனை B-2 அல்லது B-21 என்ற அளவில் எதிர்பார்க்கலாம், ஆனால் அதற்கு மேல் இல்லை என்று அந்த அதிகாரி கூறினார். H-20 விமானத்தின் சவால் அமெரிக்காவின் கவலைக்குரியதா என்று கேட்டபோது அந்த அதிகாரி உண்மையில் இல்லை, அருகில் கூட இல்லை என்று பதிலளித்தார். புதிய B-21 ரைடர் போன்ற அமெரிக்க தளங்களுக்கு பெய்ஜிங்கின் பதில் H-20 என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் படு தீவிர ரகசியம் கொடுக்கப்பட்டுள்ள சீன திட்டத்தை பற்றி அதிகம் அறியப்படவில்லை. விமானம் வெளியே வந்து பறக்கத் தொடங்கிய பின்னர்தான் 2 விமானங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும்.